Good morning, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for +1 computer application for OpenOffice Calc discuss பண்ணிட்டு இருந்தோம். For the last class பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்ட் அப்படிங்கிறத டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக லெசன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட நம்பர் ஆஃப் பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தென் இந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் சார்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கிங் வித் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சார்ட், வாட் இஸ் அ சார்ட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சார்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஈவன் தோ பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கலில் நம்ம டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பை சார்ட், பார் சார்ட், ரவுண்ட் சார்ட், காலம் சார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நம்மளுடைய ஒர்க் ஷீட்டில் நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் சம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சார்ட் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய சார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஃபியூச்சராக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் எபிலிட்டி டு கிரியேட் அ சார்ட். என்னுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ சார்ட் பேஸ்ட் ஆன் நியூமரிக் டேட்டா. இந்த சார்ட் நான் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமரிக் டேட்டா இருந்தது அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், நான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் யூ cannot prepare the chart. So the next point, the chart are used to present data. என்னுடைய ப்ரெசன்ட் டேட்டா இருக்கிறத வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா என்னுடைய டேட்டாவை சார்ட்டை க்ரியேட் பண்ண முடியும் in an easy manner. அண்ட் ஆல்சோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மேனர். கிரியேட்டிங் அ சார்ட் இஸ் த கீ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஈவன் தோ என்னுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் வை கேன் பாப்புலர் த ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மெயின் இம்பார்ட்டன்ட் த சார்ட். ஸோ ஒய் கேன் கால்ட் அஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா data easy to representation and easy to other people to understand. That is a very important. So that is a way spreadsheet are very popular. So OpenOffice Calc provide a chart wizard. So இந்த OpenOffice Calc நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் விசார்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ட் விசார்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார்ட் க்ரியேட் பண்ண முடியும். டு கிரியேட் அண்டு மேனிப்புலேட் சார்ட்ஸ். வாட் யூ மீன் பை மேனிப்புலேட் அப்படின்னா என்னது? மேனிப்புலேட் இஸ் நத்திங் பட் ஏ சேஞ்சபிலிட்டி ஆர் எ மாடிஃபிகேஷன். நம்மளுடைய சார்ட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. Now we can going to discuss for chart manipulation. ஸோ இந்த சார்ட் மேனிப்புலேஷனில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சார்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So chart wizard is used to insert charts in calc. இந்த chart wizard அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய கால்க் ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்னுடைய ஷீட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் wizard கேன் பி இன்வோக்டு பை கிளிக்கிங் சார்ட். ஈவன் தோ அதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் கிளிக் டு த சார்ட் ஐகான் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆர் சூஸிங் இன்சர்ட் சார்ட் கமாண்ட். ஆர் அனதர் ஒன் கமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஹவ் வில் யூ ஓப்பனிங் ஏ சார்ட் விசார்ட் அப்படின்னு கேட்குற போது யூ கேன் யூஸ் இந்த மெனு ஆஸ் அ இன்சர்ட் சார்ட் கமாண்ட். ஸோ இது ஒரு ஒன் மார்க் கொஷின், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சார்ட் விசார்ட் அப்பியர் ஷோ இன் ஃபிகர் 7.49. உங்களுடைய டயக்ராம் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி காமிப்பாங்க. ஓகே, இந்த சார்ட் விசார்ட் விண்டோவில் என்னென்னலாம் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் சொல்கிறாங்க. இந்த சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸ் ஆஸ் அ 4 ஸ்டெப்ஸ். என்னுடைய சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதில் எத்தனை ஸ்டெப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஸ்டெப்ஸ். அதோட 1 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் சார்ட் டைப். நான் ஒரு சார்ட் விசார்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆஃப் சார்ட்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 4 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வாட் டைப் ஆஃப் சார்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ரேஞ்ச், என்ன டேட்டா எவ்வளோ டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணோம். நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சீரியஸ், நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சீரியஸ். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சார்ட் எலமெண்ட். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னுடைய சார்ட் ஜென்ரேட் ஆயிரும் என்னுடைய டேட்டாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் பட்டன் இஸ் யூஸ்டு டு மூவ் ஃப்ரம் ஒன் ஸ்டெப் டு அனதர். ஸோ த நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், டு மூவ், அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் டு அனதர் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா மூவ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சார்ட் டைப். வாட் இஸ் அ சார்ட் டைப்? The first step of chart wizard, the first step of chart wizard is used to select chart type, is used to select the chart type. All available chart types are listed under the choice options are availability அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டயலாக் பாக்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிருக்கும். On the right side of the list box, shows style of the selected chart. Each chart type has different styles. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு சார்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளது என்ன how many types of chart இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்மளுடைய சார்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்னோம் 4 ஸ்டெப்ஸ். இந்த 4 ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சார்ட் கம்ப்ளீட்டேஷன் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் எ சார்ட் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சார்ட்டில் எத்தனை டைப் இருக்குன்னு பாருங்கள். காலம், பார், பை சார்ட், ஏரியா சார்ட், லைன் சார்ட், XY ஸ்கேட்டர், பபிள் சார்ட், நெட் சார்ட், ஸ்டாக், காலம் அண்ட் லைன் சார்ட். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டைப்ஸ் ஆஃப் சார்ட். அண்ட் ஆல்சோ என்னுடைய சார்ட் என்ன பண்ண முடியும்னா 3D ஆல்சோ நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது நார்மல் சார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கிளிக் டு த ஃபினிஷ். ஸோ தட்ஸ் வே யூ கேன் கிரியேட் ஆஸ் அ சார்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் த காலம் சார்ட் ஆஸ் 3 ஸ்டைல் இஸ் வயா இந்த காலம் சார்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 ஸ்டைல் இஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா நார்மல், ஸ்டாக்டு அண்டு பர்சன்டேஜ் ஸ்டாக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல், ஸ்டாக்டு அண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3D லுக் செக் பாக்ஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே அண்ட் ஆஃப்டர் நம்ம இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் யூ கேன் ஜென்ரேட்டட் ஆஸ் அ 3D சார்ட் ஆல்சோ நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 3D சார்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, செக் பாக்ஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த selected chart type in attractive form. So even though why you can go for in the 3D chart அப்படினு பார்த்தீங்கன்னா for user attraction or anyone members to can watch or to watch the சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கணும், அதுக்காக அதை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். 3D லுக் as applied only for column. இந்த 3D லுக் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். 3D லுக் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும், காலம், பார், பை சார்ட், ஏரியா சார்ட், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபர் figure 7.50, click next button to move the second step அப்படின்னு சொல்லியிருக்காங்க. to move the second step. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய சார்ட் விசார்டில் சார்ட் டைப் செலக்ட் பண்ணிட்டோம். அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் மெத்தட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்ட்ஸும் டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டெப் 2 நம்ம என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரேஞ்ச், அதனுடைய டயக்ராம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா ரேஞ்ச் அப்படிங்கிறத அதை பார்ப்போம் நம்ம. இன் திஸ் ஸ்டெப் ஸ்பெசிஃபை த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா. இந்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெசிஃபிக் த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஃபார் விச் த சார்ட் ஷுட் பி கிரியேட்டட் இன் டேட்டா ரேஞ்ச், ஷுட் பி கிரியேட்டட் இன் த டேட்டா ரேஞ்ச். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் click data range button which is at the end of text box or minimize the wizard அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if the user had to selected and data before invoke chart wizard, even though எனக்கு எப்படி இதில் invoke ஆகலான்னு பார்த்தீங்கன்னா if the user had selected the data before invoking the chart wizard, the selected range will appear automatically. என்னுடைய ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், என்னுடைய appear டிஸ்பிளே ஆகும்.
there are two checkboxes used to set the first row and first column. Both x and y are axes. Even though நம்மளுடைய ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த xy ஸ்கேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ த ரோ அண்ட் காலம் த வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் தான் கொடுத்துருக்காங்க, அதை க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் ப்ராசஸுக்கு நம்ம கம்ப்ளீட்டேஷன் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டேட்டா ரேஞ்ச், என்னுடைய டேட்டா எங்கேருந்து எங்கே செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. டேட்டா சீரியஸ் இன் காலமாக ரோவாக நான் செலக்ட் பண்ணோம். சரிங்களா, நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா த தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சீரியஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சீரியஸ் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ வேல்யூஸ், வாட் இஸ் த வேல்யூ அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் in this step the user can find tune the data to be included in the chart. என்னுடைய சார்ட்டில் என்ன டேட்டா வரணும். if you don't want to include any column, don't include any column, எதுவும் காலம் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா click the column names listed in data series. என்னோட டேட்டா சீரியஸ் இதில் எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். பாக்ஸ் அண்ட் கிளிக் ரிமூவ் பட்டன், இது வந்து எனக்கு தேவை அப்படின்னா வச்சுக்கலாம், அப்படின்னா என்ன பண்ணலாம், கிளிக் டு ரிமூவ். ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம் மோர் காலம்ஸ் கிளிக் ஆட் பட்டன். இல்லை அப்படின்னா எனக்கு தேவை என்ன அப்படின்னா மோர் காலம்ஸ் கிளிக் ஆட் பட்டன். என்னுடைய ஆட் பட்டனை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ரெஃபர் figure 7.52. this is useful only if you have very specific requirements. என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யூசருடைய நீட்ஸ், எவ்வளோ டேட்டா வேணும், எவ்வளோ ரேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்குறது. ஃபார் டேட்டா இன் யுவர் சார்ட் otherwise simply click next button to move the last step அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா த ஃபைனல் ஸ்டெப் சார்ட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். சார்ட் எலமெண்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா திஸ் ஸ்டெப் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் ஆர் சேஞ்ச் டைட்டில்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ். வாட் யூ மீன் பை டைட்டில்ஸ் நம்மளுக்கு தெரியும், டைட்டில் அப்படின்னா எதுங்கிறது தெரியும். லெஜெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை லெஜெண்ட்ஸ் தெரியுமா? ஸோ லெஜெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கார்னர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ டைட்டில் பாக்ஸ் அண்ட் டைப் த டைட்டில் ஃபார் த சார்ட். என்னுடைய சார்ட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். டு ஆட் அ சப்டைட்டில் இன் த சப்டைட்டில் பாக்ஸ். வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா சப்டைட்டில் டைப்பும் நம்ம கொடுக்க முடியும். So you can display the figure of 7.53. For example, a chart for showing the highest mark holder in your class. என்னுடைய சார்ட்டில் இங்கே டிஸ்பிளே பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் ஹோல்டர், யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய நேமுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மீ என்டர் ஆஸ் அ ஹையஸ்ட் மார்க் ஹோல்டர் ஆஸ் அ டைட்டில் அண்ட் கிளாஸ் 12th F ஆஸ் சப்டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், சார்ட் விசார்ட் என்னோடய டைட்டில் நேம் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, டைட்டில், சப்டைட்டில், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், டிஸ்பிளே கிரிட். ஸோ இதில் என்ன பண்ணிக்க நான் செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா ரைட் சைட் அண்ட் ஃபைனலி யூ கேன் கிளிக் டு த பட்டன் ஆஸ் ஃபினிஷ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா என்னுடைய சார்ட் ஜென்ரேட் ஆயிரும். After you can add or modify the labels of x and y axis to create a chart. Click finish button. After what you can do அப்படின்னு பார்த்தீங்கன்னா click as a finish button நான் click பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், எனக்கு டேட்டா செட் ஆகி எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். தென் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெமோ ஃபார் கிரியேட்டிங் அ சார்ட். ஸோ இந்த டெமோ ஃபார் கிரியேட்டிங் சார்ட்டில் ஸோ வாட் ஆர் த ஸ்டெப் யூ கேன் ஃபாலோ அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டைப் த ஃபாலோயிங் டேட்டா இன் எ நியூ ஒர்க் ஷீட் ஆஸ் இன் ஃபிகர் 7.54 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன் ஒர்க் ஷீட்டில் நியூ ஒர்க் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. The following steps is followed to create a chart for the given data.
for the given data. So கொடுத்திருக்கிறதுல 1 by 1 ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணுறோம். The step 1 select the data. Step 1 select the data from A1 to F1. என்னுடைய டேட்டா எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா select the data from A1 to F level. Step 2 to open the chart wizard, click chart icon from standard toolbar, choose insert chart அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். Third step selecting chart type and shape. chart and the types அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா. ஸோ அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அடுத்த டயக்ராமில். ஸோ அதில் கொடுத்துருக்கூடிய ப்ராசஸ் பாருங்கள். செலக்ட் சார்ட் டைப் ஆஸ் அ காலம் அண்ட் ஸ்டைல் ஆஸ் அ நார்மல். எனக்கு என்ன நம்ம ஆல்ரெடி அங்கே சொன்னோம் இல்லையா, என்னுடைய டைப் என்ன டைப் ஆஃப் டேட்டா, அந்த டேட்டா எப்படி எனக்கு காலமாக வேணுமோ அல்லது நார்மல் ஸ்டைல் வேணுமோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் கிளிக் 3D லுக் அட் கிளிக் சிலிண்டர் ஷேப். இது ஒரு 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். இஃப் யூ வாண்ட் டு 3D லுக் டு கிளிக் த டேஷ் பட்டன் அப்படிங்கிறப்போ சிலிண்டர் ஷேப் பட்டன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ கேன் கிளிக் டு த நெக்ஸ்ட் பட்டன். இஃப் த யூசர் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் எனி அதர் டைப் ஆர் ஷேப், எனக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன், ஏதாவது ஷேப்ஸை சேஞ்ச் பண்ணுறான்றது மாடிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ கிளிக் ஆன் த ஸ்டைல் image preview of chart display on the background for chart wizard. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய சார்ட் விசார்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ யூ கேன் வியூ த சார்ட் அட் எவரி ஸ்டேஜ் ஆஃப் டிசைன். ஒவ்வொரு சார்ட் டிசைன்லேயும் எனக்கு என்ன பண்ணால் என்னுடைய டிசைன் ப்ராசஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4 டிஃபைனிங் டேட்டா ரேஞ்ச் ஃபிகர் 7.56 சொல்கிறாங்க. என்னுடைய டேட்டா ரேஞ்சு நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது அகைன் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன் திஸ் கேஸ் த டேட்டா ஹேஸ் பீன் செலக்டட் ஏர்லியர். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறதுல ஆல்ரெடி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ த செலக்டட் டேட்டா ரேஞ்ச் இஸ் டிஸ்பிளேட் இன் த டேட்டா ரேஞ்ச் பாக்ஸ். ஆல்ரெடி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய டேட்டா ரேஞ்ச் இந்த செல்லில் செலக்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் செட்டிங்ஸ் ஆர் பை டிஃபால்ட் கிளிக் நெக்ஸ்ட் டு மூவ் டு ஸ்டெப் 5. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஆடிங் ஆர் ரிமூவிங் டேட்டா சீரியஸ். ஸோ என்னுடைய டேட்டா சீரியஸில் சார்ட்டுக்கு நான் கிளிக் பண்ணக்கூடிய ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் ஆர் ரிமூவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆட் பண்ணுறது எப்படி, ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா சீரியஸ் லிஸ்ட் பாக்ஸ் ஷோஸ் ஆல் த காலம்ஸ் டு பி இன்க்ளூட் இன் த சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ளூட் ஆல் in the chart அப்படின்னு சொல்லியிருக்காங்க. click on the total in the data series box and click remove button to remove the column and click remove button to remove the column. If you don't want to add or remove any other column, click next button to move the last step. இது அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆட் பண்ணல அல்லது நான் ரிமூவ் பண்ணல அப்படிங்கிறப்போ ஸோ யூ கேன் கிளிக் டு த லாஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஃபைனலி வாட் யூ கேன் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் கிளிக் ஆஸ் அ ஃபினிஷ் டு எக்ஸிட் அவர் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டெப் வாட் இஸ் 6th ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சார்ட்டுக்கு எலமெண்ட் ஆர் இந்த டைட்டில் ஆர் நேம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஸ்கேட்டர் இதெல்லாம் செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெப் 6 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டைட்டில் அண்ட் சப்டைட்டில் சார்ட் இன் த title and subtitle box. Type the name of the x and y axis in the respective boxes. In the respective boxல என்ன பண்ணுறது என்னுடைய x and y axis நேம் நம்ம கொடுக்குறோம். The display legend text box is selected to the right which is a default அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய display legend text boxல என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the right கரெக்டான ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். கிளிக் ஃபினிஷ் பட்டன் ஆஃப்டர் ஃபைனலி யூ கேன் கிளிக் ஃபினிஷ் பட்டன்
Now the chart will be displayed as a figure 7.59 discuss பண்ணலாம் பார்க்கலாம். And then next one topic பார்த்திங்க அப்படின்னா editing chart elements. next topic என்னன்னு பார்த்தீங்கன்னா editing chart element. என்னுடைய chart element நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் பண்ணுறேன், மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதாங்க சொல்லியிருக்காங்க editing chart element அப்படின்னு சொல்கிறாங்க. after inserting a chart any element of chart can be modified. என்னுடைய சார்ட்டில் நான் என்ன ப்ராசஸ் ஆட் பண்ணுறேனோ அந்த ப்ராசஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப மாற்ற முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டு மாடிஃபை த எலமெண்ட் double click on the element, right click on the selected element. 3 steps சொல்லியிருக்காங்க. ஒன்று double click on the element, right click on the element and பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா select format from the pop-up menu. So for example, to change your display pattern as x-axis, என்னுடைய display pattern x-axis நான் in case change பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், what you can do அப்படின்னு பார்த்தீங்கன்னா double click on the x-axis. என்னுடைய எந்த கண்டென்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணுறேனோ அந்த பிளேஸில் என்னுடைய மவுஸ் கர்சரை ப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா double click on the x-axis and the right click on it அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த double click பண்ணிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, you can click to the right click அப்படின்னு சொல்கிறாங்க. A pop-up menu appears as shown in figure 7.60. ஸோ அது மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. and then in this pop-up menu click format access option. in this format பட்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சஸ் ஆப்ஷனில் நம்ம மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ட் விசார்ட் ஸ்டெப் 4 சார்ட் எலமெண்ட். என்னுடைய சார்ட் எலமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சார்ட்டுக்கு டைட்டிலு, சப்டைட்டில், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ்லாம் கொடுக்குறது. ஸோ அதை இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் now the chart will be displayed as a given below. even after completion of the chart நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சார்ட் நம்ம க்ரியேட் பண்ணது. அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில் ஃபால் இன் எவ்வளோ மீட்டரில் நம்மளுக்கு ரெயின் வருது அப்படிங்கிறத இங்கே மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக் அண்ட் ஆல்சோ எவ்வளோ சென்டிமீட்டர் அப்புறமா ரெயின் பெய்யுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் ஆஃப்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் டீடைல் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா now a format access axis dialog box appear as shown in the figure. என்னுடைய ஃபார்மேட் அப்படின்னா என்னவாக இருக்கலாம், நார்மல் ஜென்ரலி நம்மளுடைய லேபிளில் ஃபார்மேட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டர் ஆர் இந்த ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர்ஸ் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கம்ப்ளீட்டட் சார்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இது வந்து நாங்கள் பார்த்து நம்ம இதெல்லாமே லைனாக பார்த்தோம், நேராக இப்படி ரோ வைஸ் அங்கே பார்த்தோம். இங்கே எப்படி இருக்குது, நம்மளுக்கு வெர்டிக்கலாக இருக்குது காலமாக. இப்போ இது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அண்டு மந்த் வைஸ் எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ரெயின் வந்துருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் லேபிள் டேப். ஸோ இந்த லேபிள் டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா in text organization span box types as a 90 degree or click drag the text direction animated handle அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 90 degree of drag the text. என்னுடைய டெக்ஸ்ட் எனக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நேராக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. and finally you can click to that OK button. ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய சார்ட் ஜென்ரேட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். now the chart will as shown in the figure 7.6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது தான். ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கேட்டுக்கோங்க. ஸோ the next one part of பார்த்தீங்கன்னா next part 4 ஷார்ட்டிங், ஃபில்டரிங் அண்டு பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா part 4
ஷார்ட்டிங், ஃபில்டரிங் அண்டு பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டிங், ஃபில்டரிங் அண்ட் பேஜ் செட்டப். ஸோ ஈச் ஒன்றுக்கும் இந்த டெஃபினேஷன் சொல்லிட்டு இந்த கிளாஸில் முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு தெரியணும், அண்டு ஃபில்டரிங் அப்படின்னா என்னென்னு தெரியணும், அண்டு பேஜ் செட்டப் அப்படிங்கிறது என்னென்னு தெரியணும். எஸ் ஷார்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸில் தோஸ் ஹூ காட் ஹையஸ்ட் மார்க். ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் கான்செப்ட். ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க், யார் செகண்ட் மார்க், யார் தேர்ட் மார்க். ஸோ அதே மாதிரி என்னென்னா என்னுடைய டேட்டாவை என்ன பண்ண முடியும்னா ஃபில்டர் பண்ண முடியும். அண்டு ஷார்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் ஷார்ட்டிங் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். அசெண்டிங், டிசெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசெண்டிங் டிசெண்டிங்னா என்னது, பெரிய நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இது வந்து ப்ராசஸ் ஒரு ஷார்ட்டிங். அண்ட் பேஜ் செட்டப். அண்ட் பேஜ் செட்டப் அப்படிங்கிறது என்னது, வாட் டு யூ மீன் பை பேஜ் செட்டப்? பேஜ் செட்டப் இஸ் நத்திங் பட் ஈச் ஒன் பேஜ் ஃபார் ஹவு மெனி content or how many lines or how many datas are having அப்படிங்கிறது எப்படி நம்ம கொடுக்குறது, ஆஃப்டர் பிரிண்டிங் ப்ராசஸில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங், ஃபில்டரிங் அண்டு பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பேஜ் செட்டப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா very advanced data analysis tools. A spreadsheet is a flat file database. A spreadsheet is a flat file database அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் மார்க் கொஷினில் கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. A spreadsheet is a dash type of database அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is a flat file database. Those data operations such as sorting, filtering can be done ஸ்ப்ரெட்ஷீட். என்னுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன் நம்ம டன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங், ஃபில்டரிங் அப்படிங்கிறத டன் பண்ணுறோம். த டேட்டா மெனு ஆஃப் OpenOffice provides maximum data analysis tools such as sorting. என்னென்ன அனாலிசிஸ் டூல் இருக்குன்னு பார்த்தோங்க. ஈவன் அது ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். which are the list out the analysis tools in OpenOffice Calc அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஷார்ட்டிங், second one is a filtering, third one is a validating and etc அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனாலிசிஸ் டேட்டா மேக்ஸிமம் ஆஃப் OpenOffice Calc ப்ரொவைட் மேக்ஸிமம் டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் பார்ட் த ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் ஃபியூச்சர்ஸ் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் டு பி லேர்ன். இதில் என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். நவ் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டாபேஸ் ஒரு டேபிளை எனக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த டேபிளில் என்ன இருக்குது, வாட் இஸ் த ஹேவிங் ஃபார் த டேபிள். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த பர்டிகுலர் டேஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் database அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இஸ் எ ரெபாசிட்டரி கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் ஃபேக்ட். சிம்பிளாக நீங்கள் இதை சொல்லலாம். இங்கே வந்து டிஃபைன் டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆஃப்லைன் எழுதிங்க போதும். என்னது, a database is a repository collection of related data or facts அப்படின்னு சொல்கிறாங்க. it arranges them in the specific structure. என்னுடைய டேட்டாலாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸ். என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம், ஈவன் தட் இஸ் அ ரோவாக இருக்கலாம், ஆர் காலமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ தட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேபிள் கிவ் அ பிலோ கண்டைன் டீடைல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ டேட்டாஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க. The entire collection or related data in one table is referred to as a file. ஒரு டேபிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு ஃபைல் ஆர் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் ரோ இன் a table represent a record. இது வந்து ஒரு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது, நிறையா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோடைய நேம்ஸ் அண்டு மார்க்ஸ் அண்டு கிளாஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஆஃப் ஒன் மட்டும்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஒன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஈச் ரோ இன் எ டேபிள் ரெப்ரசன்ட் அ ரெக்கார்ட் which is a set of data for each database entry. ஒவ்வொரு database entryலையும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ each table
column represent a field which groups each visa or item of data among the records into specific categories. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆகும், இதில் ஸ்பெசிஃபிக் கேட்டகரைஸ் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ் அனாலிசிஸில் த ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஷார்ட்டிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட்டிங் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம டேட்டாவை ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ ஷார்ட்டிங் இஸ் a process of arranging data. ஷார்ட்டிங் அப்படின்னு என்னது, என்னுடைய டேட்டாவை அரேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அரேஞ்சிங்னு என்ன சார், in two way you can arranging your data. One is ascending, another one is a descending order. There are two types of sorting in OpenOffice Calc. பார்த்தீங்கன்னா என்னுடைய OpenOffice Calcல two types of sorting இருக்குது. ஸோ வாட் இஸ் த டூ டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷார்ட்டிங், மல்டிபிள் ஷார்ட்டிங், ஷார்ட் பை செலெக்ஷன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷார்ட்டிங், மல்டிபிள் ஷார்ட்டிங், ஷார்ட் பை செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் பை செலெக்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷார்ட் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் அரேஞ்சிங் அ டேட்டா யூஸிங் அ சிங்கிள் காலம் இஸ் நோன் ஆஸ் சிம்பிள் ஷார்ட்டிங். இதை 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். டிஃபைன் சிம்பிள் ஷார்ட்டிங். ஸோ அப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் டேட்டா யூஸிங் அ சிங்கிள் காலம் இஸ் நோன் ஆஸ் சிம்பிள் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் sorting the data, calc provide two icons on the standard toolbar via short ascending, short descending. இந்த டூ மெத்தடில் எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய டேட்டாவை நான் ஷார்ட் பண்ணுறேன். ஒன்று என்னது ஷார்ட் அசெண்டிங், another is ஷார்ட் descending. ஸோ ஷார்ட் அசெண்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் டேட்டா இன் ஆல்பாபெட் ஆர்டர் A to Z, ஸ்மால் டு லார்ஜ். அப்போது அசெண்டிங், ஷார்ட் அசெண்டிங் அப்படின்னு என்னது A to Z as well as ஸ்மால் டு லார்ஜ். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிசெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரேஞ்சிங் டேட்டா இன் ரிவர்ஸ் ஆர்டர் Z to A. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டு ஸ்மால். ஸோ இப்போ அசெண்டிங்னா ஸ்மாலஸ்ட் டு ஹையஸ்ட், descending அப்படின்னா என்னது largest to small, as well as ascending அப்படின்னா A to Z, descending அப்படின்னா Z to A. that is a two method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படிங்கிறத இங்கே இண்டிகேஷன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த ஷார்ட்டிங் டேட்டா அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டிங் டேட்டா. ஸோ வாட் யூ மீன் பை ஷார்ட்டிங் டேட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டெப் 1, place cell pointer in the field column to be sorted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. place cell pointer in the field column to be sorted. எனக்கு எந்த செல் எங்கே டேட்டா ஷார்ட் அவுட் வேணுமோ அங்கே என்ன பண்ணியிருக்கணும், நம்ம மவுஸ் பாயிண்டரை ப்ளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் செகண்ட் ஸ்டெப் கிளிக் ஷார்ட் அசெண்டிங் ஆர் ஷார்ட் டெசெண்டிங் ஐக்கான். என்னுடைய அசெண்டிங் ஆர் டெசெண்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now OpenOffice Calc sort the data of selected column and its corresponding values அப்படின்னு சொல்கிறாங்க. corresponding values. OpenOffice Calc என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய டேட்டாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா selected column and its corresponding values அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. present in other columns are also arranged in simultaneously அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ அதனோட டேட்டாஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னு என்ன ஆகணும், அதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாடிஃபை ஆகிடும். அண்ட் ஆல்சோ இந்த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்க்கு நம்மளுக்கு 2 ஐக்கான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐக்கான் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கிளிக் ஷார்ட் அசெண்டிங் இன் டு அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர். என்னுடைய டூல் பாரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். அதில் கிளிக் பண்ண அப்படின்னா என்னோடய டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா டிசெண்டிங்காக மாறும். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மல்டி ஷார்ட்டிங். ஸோ அந்த மல்டி ஷார்ட்டிங் அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்போ சிம்பிள் ஷார்ட்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஷார்ட்டிங். ஷார்ட்டிங் டேட்டா பேஸ்டு ஆன் மோர் தென் ஒன் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃபீல்ட் known as
மல்டி ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம், known as மல்டி ஷார்ட்டிங். ஸோ அதை ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். டிஃபைன் மல்டி ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஒர்க் ஷீட் கண்டைன் டேட்டா ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங். ஒரு டேட்டா எடுத்துக்கிறோம், அதில் 20 ஸ்டூடெண்டோடைய டேட்டாஸ் அதுக்கு மாதிரி கொடுத்துக்கிறோம். Two different groups and classes to rearrange this data alphabetically. By name and group code. இதில் என்ன எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நேம் அண்ட் குரூப் கோடாக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். Multi-shorting is used to refer figure 7.6. Multi-shorting figure 7.6 அப்படிங்கிறத நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டி ஷார்ட்டிங் ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா, ஸ்டெப் 1 செலக்ட் டேட்டா ஷார்ட். அதெல்லாம் டேட்டா செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தட் ஷார்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர். இது வந்து அந்த ஷார்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். தேர்ட் ஸ்டெப் செலக்ட் த ஃபீல்ட் நேம். எனக்கு எந்த நேம் எதை ஷார்ட் அவுட் பண்ணணுமோ அங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ select the field name, student name in which you want to short from the sort by drop down list box, and then choose order of sorting, ascending is a default. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம்பா. ஸோ டிஃபால்ட் செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங். 1 மார்க் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த் ஸ்டெப், select another field name group code from the by drop down list box and choose the order of sorting this column அப்படின்னு சொல்றாங்க. Then finally you can click OK button. In OpenOffice calc, multi-sort can be done only for 3 fields. இதில் என்ன பண்ண முடியும்னா, இது வந்து எவ்வளோ ஃபீல்ட் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. OpenOffice calc multi-sort can be done as only 3 fields. 1 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுடைய ஷார்ட்கட் ஏரியாவுக்கு ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட். அதுக்கப்புறம் இது எதோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் 3 கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ascending or descending அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலி யூ கேன் கிளிக் ஃபார்வர்ட் ஓகே பட்டன். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்ட் பை செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் கால் ஷார்ட்டிங் கேன் பி டன் ஒன் செலக்டட் ரேஞ்ச். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை செலெக்ஷன். என்னுடைய ஷார்ட்டிங் டெக்னிக்கையும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸில் பண்ணுறோம். ஸோ அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் கால் ஷார்ட்டிங் கேன் பி டன் ஆன் செலக்டட் ரேஞ்ச், பட் திஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட்டிங் இஸ் ஜென்ரலி நாட் ரெக்கமெண்டட். வை? இது பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டிங் டெக்னிக்கும் என்னென்னு பண்ண மாட்டாங்க அப்படின்னா, கைண்ட் ஆஃப் ஷார்ட்டிங் இஸ் ஜென்ரலி நாட் ரெக்கமெண்டட். இது இந்த டைப் ஆஃப் ஷார்ட் பை செலெக்ஷனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான்ட்டாங்க. வைன்னு பார்க்கலாம். Because the other relevant data are also not sorted அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ரிலவெண்ட் டேட்டா எனக்கு என்ன ஆகாது பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்டட் ஆகாது. therefore OpenOffice calc displays a warning message for this type of show. இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டேட்டா கரெக்டாக நம்மளுக்கு செலக்ட் ஆகாது, அல்லது அவங்க வார்னிங் மெசேஜ் நம்மளுக்கு என்ன ஆகணும் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் பை செலெக்ஷனுக்கு யூ கேன் ஃபாலோ சம் ஸ்டெப்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் டேட்டா பை செலெக்ஷனுக்கு சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டெப் 1, செலக்ட் எனி பர்டிகுலர் ஃபீல்டு இன் விச் யூ வாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், கிளிக் ரிக்வயர்ட் ஷார்ட் ஐகான் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆர் டேட்டா ஷார்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆர் டேட்டா ஷார்ட் கமாண்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கிளிக் டிஸ்பிளே a ஷார்ட் ரேஞ்ச் வார்னிங் மெசேஜ் as shown figure 7.68 கொடுத்துருவாங்க. ஸோ ஆஃப்டர் ஷார்ட் ரேஞ்ச் மெசேஜ் பாக்ஸ் has 2 ஆப்ஷன்ஸ். அந்த ஷார்ட் ரேஞ்ச் மெசேஜ் பாக்ஸில் எத்தனை ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இது 1 மார்க் கேட்பாங்க.
ஒன்று வந்து எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன், கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன், கரண்ட் செலெக்ஷன், வாட் இஸ் தட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆல் த டேட்டா பேஸ்டு ஆன் த செலெக்ஷன். என்னுடைய டேட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த செலெக்ஷன் ப்ராசஸில் நடக்கும். கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா short only the selected range of data, short only selected range of data, remaining data are not shorted, remaining data are not shorted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபில்டரிங் அப்படின்னா என்ன சார்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதில் ஹையஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இங்கே ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபில்டர் இஸ் ஆல்வேஸ் ஆஃப் லிமிட்டிங் த இன்ஃபர்மேஷன் தட் அப்பியர்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிமிட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஷார்ட் அவுட் பண்ணக்கூடியது ஒரு டெக்னிக்காக டயக்ராமெட்டிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர் எ ஃபியூச்சர் ஆஃப் டிஸ்பிளேயிங் எ ப்ரௌசிங் a selected list or subset of data from a worksheet. The visible record satisfy the conditions the user sets. Those that do not satisfy the condition are only hidden but not removed. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ஷார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். அண்டு நாட் ரிமூவ், அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அலவுஸ் 3 types of filters. இது ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். பட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் 3 மார்க் கொஷனில் கூட கேட்கலாம், ஆர் 5 மார்க் கொஷனில் கூட கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 type ஆஃப் ஃபில்டர் இருக்குது. ஆட்டோ ஃபில்டர், ஸ்டாண்டர்ட் ஃபில்டர், அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 types கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 types ஆஃப் ஃபில்டர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 by 1 எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம்? ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆட்டோ ஃபில்டர், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆட்டோ ஃபில்டர், ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஃபில்டர் அப்ளைஸ் எ ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் டு ஈச் ஃபீல்டு காலம் ஃபீல்டு வித் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் சிமிலர் அவைலபிள் தட் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. Using the list box item, you can filter the data that matches the criteria of the data concurred அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட டேட்டா ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். Using auto filter, next using auto filter, click auto filter icon available on the standard tool bar or click டேட்டா ஃபில்டர் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஃபில்டர் ஆர் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now the list box contains similar data in the field. இந்த லிஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ஆஃப் வாசல் சேம் ஆஃப் இதில் இருக்கிறது தான் எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். அதான் சொல்கிறாங்க the list box contains similar data in the field. எனக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். Each list box item will be considered as a filter criteria. ஒவ்வொரு ஃபில்டருடைய கிரிட்டீரியாவிலேருந்து என்ன பண்ண முடியும்னா இதை நான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. Select the data item from the list box. Now call show only the records which are satisfy the selected criteria. எனக்கு இந்த செலக்டட் கிரிட்டீரியாவில் எனக்கு கொடுத்துருக்காங்க என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்ளை அண்ட் ஆட்டோ ஃபில்டர் டு கண்டென்ட் ஆஃப் டேபிள் 7.141, இதுக்கு நான் வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஃபாலோ த ஃபாலோயிங் 2 steps. Place the cell pointer anywhere in the table. Place the cell pointer anywhere in the table. Click auto filter icon available standard toolbars. Click data or filter auto filter. In the option நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா can choose. In the above table, if you want to view only the student belongs to GroupCode 400. ஒரு 400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் GroupCode கோடு.
ஸோ அதை வளர்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிளிக் drop down list box, drop down arrow a thin triangle. அங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த tin triangle வச்சு நான் என்ன பண்ண முடியும்னா க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் to get the filter criteria refer 7.70 and அதிலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கொடுத்துட்டே வராங்க. செலக்ட் குரூப் கோட், அதில் அந்த ஃபில்டர் க்ரிட்டீரியாவில் கொடுத்துரும் அப்படின்னா இங்கே இந்த கிளிக் பண்ணி அதில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 402 மட்டும் செலக்ட் பண்ணுவோம், அது 402 மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ த ஸ்ப்ரெட்ஷீட் டிஸ்பிளேஸ் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் ரீடைல் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் குரூப் கோட் 402. ஸோ அவங்க மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்னா ஷார்ட் அவுட் பண்ணி காமிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் ஃபில்டரும் அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமூவ் auto filter. To remove auto filter, click auto filter icon once again. ஸோ அந்த ஐக்கானை திரும்ப ஒன்ஸ் அகைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபில்டர் நேமே நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ரிமூவ் ஆட்டோ ஃபில்டர். 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஹவ் வில் யூ ரிமூவிங் யுவர் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன், த ஒரிஜினல் டேபிள் இஸ் டிஸ்பிளேட் வித்தவுட் ஃபில்டர். ஒரிஜினல் டேபிள் டிஸ்பிளேட் வித்தவுட் ஃபில்டர். அதாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரையிலும் இருக்கட்டும், அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டு ஃபில்டர் அப்படிங்கிறத. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, குயிக்காக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு புக் பேக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.